ஏன்னா காத்தால இந்த சின்ராஸ் எங்க போயிட்டாரு? ஆளக்கானா இந்த வராரு மனுஷன். ஏன்னா எங்க போயிட்டீங்க? அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன் சின்ன பிள்ளை. ஏய் காத்தால நல்ல விஷயம் பண்ற. எந்திரச்சோனே பெட் காஃபி தான் வேணும்ப. இப்போ என்ன காத்தால வாக்கிங்லாம் போயிட்டு வரேங்கற? ஆமா, இனிமேட்டு ஒவ்வொரு நல்ல விஷயத்தை கத்துக்கணும் சின்ன பிள்ளை. பரவாயில்லையே, உனக்குள்ள இவ்வளவு நல்ல மனசு இருக்கா? அட என்ன சின்ன பிள்ளை இப்படி சொல்ற? தோட்டத்துல நானும் மாட்டிக்கிட்டேல, அதுல இருந்து நானும் எவ்வளவு விஷயத்த மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் பேசுறது? ஆமா சின்ன பிள்ளை, மேட்டு பாரு உன் சின்ராசு எதுக்குமே நான் குடிக்க மாட்டேன். சொல்றதை கேட்டு தலையாட்டிட்டு ஓ ஜாமி போட போற எனக்கு. அட அப்படின்னு வச்சுக்கோ. ஏன் பரவாயில்லையா? அடே த்ரா, என்ன பேசிட்டு இருக்க நீ? உன் பொண்டாட்டிக்கு நீ ஊன் ஜாமி கொட்ட போறியா? நல்லாவா இருக்குது? அதானே நினைச்சேன். என்னடா மாமியார் ஆள காணமேன்ட்டு. என்னடி எப்படியே மவன்கிட்ட பேசி என்னை அவனை பிரிக்கணும்னு நினைக்கிற? ஐயோ ஆரியா வாத்தா எப்படி பேசிட்டு இருக்காங்கட்டு. எப்ப பார்த்தா நீ சின்ன பிள்ளை திட்டிட்டே இருக்காத. அவளை எது சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துருமா? என்னடா இப்படி பேசுற? நீ எப்படி பேசுறது? என்னால நம்பவே முடியல. நான் எது சொன்னாலும் சரிமா சரிமான்னு சொல்லுவேன். ஆனா இப்ப உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்ன திட்ட வர? ஏய் இதெல்லாம் நியாயமே இல்லடா. எல்லாம் சின்ன பிள்ளை இடுப்புல தூக்கி வச்சு காட்டு மேட்டுக்கு அலைஞ்சவன் நானு. இவ்வளவு தூரம் உன்னை பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கேன். அதெல்லாம் தெரியல உனக்கு? இப்ப வந்து உன் பொண்டாட்டியை தூக்கி வச்சு பேசுற. இந்த பெத்த அம்மாவை மறந்துட்டேன். நேத்தே உன் வண்டவளம் தண்டவளம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னடா நைட்டு நான் ஆளையே காணா. என்னை தேடி வந்தியா? நான் என் பொண்டாட்டி சின்ன பிள்ளை என்னை தேடி வந்தா. தோட்டத்துல மாட்டிக்கிட்டேன். அப்ப கூட என்னைய தேடி வந்து என்னை கூட்டிட்டு போனா. நீ அப்படி இல்லையேமா. நான் எப்படி போனா எனக்கு இருந்தீல. ஒரு விஷயம் தான் எனக்கு சின்ன பிள்ளைல ரொம்ப பிடிச்சது. அடி போடு சக்க. ஆடா கடவுள் எனக்கு நல்லதான் பண்ணிருக்காரு. நானே பயந்துட்டு இருந்தேன். என்னடா நைட் 9 மணிக்கு இந்த மனுஷனை தேடிட்டு போறமான்ட்டு. பாத்தியா எப்படி பேசுறான்ட்டு? திரும்ப திரும்ப அவளை எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க. அவ்வளவுதான் நானு. போதும்டா போதும். இனிமே என்னத்த விட்டு போறீங்களா? அந்த மாதிரி விஷயம் பண்ணிடாதீங்க. எங்களை விட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம். பாத்தியாமா, அவ உனக்காக எவ்வளவு தூரம் அழுகுறான்ட்டு கூட புரிஞ்சுக்காம நீ எப்படி திட்டிட்டியேமா. உன்னோட சேர்ந்து உன்னடி நானும் திட்டிட்டேன். எல்லாம் உன் தப்புதாமா. எனக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்தனாலதான் அவகிட்ட நான் அப்படி நடந்துகிட்டேன். உன் பொண்ணு நீலி கடி நடிக்கிறா, அதை நம்பிட்டு இருக்க நீ? அதெல்லாம் கிடையாதுமா. இதுல இருந்து சின்ன பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா சின்ன பிள்ளை, இனிமே உன்னைய எங்க அம்மா என்ன ஊருக்குள்ள யார் எது சொன்னாலும் உனக்காக நான் என்ன பேசுவேன். நான் கவலைப்படாத. இனிமே நீ எதுக்கு வருத்தப்படக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. உனக்காக நான் இருக்கேன். அப்ப எனக்காக? டேய் உன் பெத்த அம்மா நானு இவ்வளவு வருஷமா உனக்காக நான் இருந்துட்டேன். இனிமே என் பொண்டாட்டியாக நான் நல்லவனா வாழ போறேன். குடிக்க மாட்டீங்களா? சத்தியமா கிடையாது. இனிமே குடி, உன்னைய அடி, இந்த மாதிரி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஏ சின்ராசே, பாத்தியாடா உன் பேரை சொல்லி கூப்பிடுறா? பேர் சொல்லி கூப்பிடுறதானே வைக்கிறாங்க. என் பொண்ணு தானே கூப்பிடுறா. கூப்பிட்டு போட்டு விடு. அடடே ஏல சின்ன பொண்ணு, நான் வேலைக்கு போல. ஐயா ஆமா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போறோம். ஜாலி. எங்க போறோம்? இன்னைக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு. எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தலாம் அன்னைக்கு. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? அவ எங்க பிடிக்குமோ எல்லா இடத்துக்கும் போறேன்னு சொன்னா உன் காசு தானே காலியாவும். ஒரு நாள் தானேமா, பரவாயில்ல. டேய் மொத்தமா காலி பண்ணி விட்டுறோம் உன்னைய. ஏன்டா சொன்னா கேளு. வேலை கிளம்புடா. பொண்டாட்டிக்காக நான் எதையும் செய்வேமா. சின்ன பிள்ளை என்னங்க? போய் கிளம்பி ரெடி ஆயிட்டு வரியா? வெளியே கிளம்பலாம் நம்ம. ஓ இப்பவே கிளம்பலாமே. எங்க போறோம்? ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்துடலாமா? என்னது ஜவுளி கடைக்கா? துணி கடைக்கு போனாலும் ஏகப்பட்ட செலவு பண்ணுவாளே இவ. போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வா. இதோ ரெடி ஆயிட்டு வரேங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம். பை. ஏய் வேணா சொன்னா கேளு. அம்மா இது சொன்னா நல்லது தான் சொல்லுவேன். அட போமா. காசுக்கு என்னடா பண்ணுவ? நான் பீரோல வச்சிருக்கேனே 10,000 ரூபாய். டேய் கூர்கிட்ட பயலே, அது சிறுக சிறுக சேமிச்சு பண்ண நீ. அட பரவாயில்லமா, விடுமா. நான் பொண்டாட்டிக்கு தானே செலவு பண்றேன். அதுக்காக 10,000 ரூபாய் செலவு பண்ணுவியா? ஆமாமா. சரி போயிட்டு வரோம். எங்க போலாங்க? ரெடி ஆயிட்டியா? வா போலாம். நான் போய் உள்ளார பணம் எடுத்துட்டு வந்தறேன். சரிங்க. என்னடி சொக்குப்படி போட்ட என் பிள்ளைக்கு? இன்னைக்கு என்னமோ தாம்தன உன் பேரே சொல்றான். அடி அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்ங்கறான். அப்படி எதுவும் செய்யலையே. புருஷன் எனக்கு வாங்கி தரேங்கறாரு. அது என்ன உங்களுக்கு காண்டு? 10,000 ரூபாய் செலவு பண்றான். அப்பப்பப்பா துணி கடைக்கு தானே போறோம். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. வேணா ஜாக்கெட் பிட் வாங்கி தரட்டுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இல்ல எப்படி தெரியுதுன்னு கேக்குறேன். அத்தோடமா காத்து வீசணும்னு நீங்களும் போட மாட்டீங்க. நான் வாங்கி தரட்டுமான்னு கேக்குறேன். அடிங்க ஒய்யால. என்னடி உங்க அப்பே மூல தாமரை தண்ணி முழுவ. ஏதோ எங்க அத்தைக்கு ஏதோ ஆச்சு. ஏதோ உளவிட்டு இருக்கீங்க. சரி சரி போலாமா சின்ன பிள்ளை? போலாங்க. வா போலாம். சரிங்க பாய். உங்களுக்கு சாப்பாடு வேணாம், நாங்க அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துறோம். உங்களுக்கு வேணா செஞ்சுக்கோங்க. வரோம். நான் என்னத்த சொல்ல ஏதுன்னு சொல்ல. ஏன் போய் எப்பவுமே அம்மா அம்மான்னு என்னை சுத்தி வரவே. இன்னைக்கு என்னமோ பொண்டாட்டி தாசனா மாறிட்டானே. வீட்டை விட்டு வேலைக்கு போனா கூட போயிட்டு வரேமான்னு என்கிட்ட தான் சொல்லுவான். இன்னைக்கு வெளியே கிளம்புறப்ப போயிட்டு வரேமான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான். டேய் சென்ட்ராசு, ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? அட உங்க அப்பா அம்மா உன்னை தாமரை மண்ணில தண்ணி மொழுக. ஏலே சின்ன பிள்ளை என்ற மாவனை இப்படி மாத்தி வச்சிருக்கியடி நீ எல்லாம். அடி ஆத்தி யாரடி இப்படி அழுவுறது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நானே துக்கத்துல வெம்பி அழுதுட்டு இருந்தா என்னைய பார்த்து ஆடி இப்படி அழுவுறதுன்னு கேக்குற? ஐயா அதுக்கு இல்ல, அடுத்தவனை அழ வச்சு பாப்பியே. இப்ப வாசப்படியில உட்காந்து நீ அழுதுட்டு இருக்கியே, அதான் என்னன்னு யோசிக்கிறேன். என்ன 1.5 மாவே உன்னை விட்டு போயிட்டானோ? அடியே இந்த கிளம்பிடாமா. நானே செம்ம கோவத்துல இருக்கேன். ஏண்டி உன்னை விட வயசுல மூத்தோடி நானு. என்னைய பார்த்து அடியே வாடி போடிங்கிற. இங்க பாரு
நான் உண்டு என் வேலை உண்டு என் வாசப்படியில உட்காந்துட்டு நான் அழுதுட்டு இருந்தா வேணும்னே வந்து அமர்த்துட்டு இருக்க ஏண்டி வீட்டுக்கு எயித்தாப்ல தான் நானே இருக்கேன் வீட்டுல எதுவும் பிரச்சனைனா நான் என்ன இதுன்னு கேட்க கூடாதா நான் சொன்னேன் நான் உங்ககிட்ட வீட்டுல பிரச்சனை இருக்க வந்து கேளுன்ட்டு தேவையில்லாம வந்து மூக்க நுழைக்கிற அதேதான் நானும் கேட்கறேன் தேவையில்லாம வந்து என் மருமகிற நீ மூக்க நுழைக்கிற அப்படியாச்சு இன்னைக்கு உன் மாமியாருக்கும் உனக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கறியே அதை மட்டும் வாஸ்தவமாடி பெருசா என்ன சொல்ல வந்துட்ட என்னடி ஆனு வாய பழக்கிற எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டை தான் இருந்தாலும் நீ என் மருமகளும் என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க நானும் ஒட்டு கேட்பேன் அதனால தெரிய வந்துச்சு இல்லன்னு வச்சுக்கோ சி இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கியே நீ மத்தவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒட்டு கேட்கறியே நீ எல்லாம் நீ சொல்லக்கூடாது நான் சொல்லணும் நீ வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஜன்னல் வழியா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்ட்டு எல்லாம் எட்டி பாக்குறியே அதை என்னத்த சொல்றதுக்கு என் வீடு என் கண்ணு நான் எங்க வேணா பாப்பேன் அதேதான் நானும் சொல்ல வரேன் எனக்கு அது ஏன் வாயி நான் என்ன வேணா செய்வேன் ஒட்டு கேட்பேன் என்ன வேணா பண்ணுவேன் அதான் நீ கேட்கவே கூடாது எய்த்த விடுன்னு பாக்குறேன் இல்லன்னு வச்சுக்கோமே மண்டையை போட்டு ஆட்டுக்கல்ல ஆட்டாட்டுன்னு ஆட்டி போடுவேமா ஆமா போடி கல்ல என் மண்டையை போட்டு ஆட்டாட்டுன்னு ஆட்டி போடுவாளாம் நீ ஆட்டோட என் கையில பூ பறிக்குமாக்கும் போடி ஆள மண்டையை செய்யும் ரவிக்க போடாத கிளவி பெருசா பேச வந்துட்டா என்கிட்ட யாரையும் ரவிக்கப்படாத கிளவி ரவிக்க போட்டிருக்கலாம் நான் போடலையா அதுக்காக குத்தி காமிச்சு பேசிட்டு போற வீட்டு வீட்டுக்காரின் பேரு என்னென்ன பேசுறா பாப்பா இவகிட்ட எல்லாம் நிமிட்டு சகவாசமே வச்சு கூடாது நிமிட்டு என் வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் யாருன்னு கேளுடி நீதான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டியே வா வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் யாரு வரப்போறா சீ என் நிலைமை இப்படி ஆயிருச்சு நான் யார் மூஞ்சில முழிச்சேன் யார் முகத்துல அட இந்த சின்ன பிள்ளை முகத்துல தான் முழிச்சிருக்கேன் எல்லாரும் என்ன ஏளனமா பேசிட்டு போறாங்க சரி உள்ளார போவோம் பசிக்குது வேற ஏதாவது சாப்பிடுவோம் எப்படியோ எங்க அப்பா வீட்ல இருந்து எனக்கும் செத்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு அடா ஆமா பாண்டியம்மா நானே நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு தூரம் ஈஸியா நடக்கும்ட்டு எல்லாம் ஒன்னாலதான் இத்தனை வருஷமா வராதவ இப்ப எப்படி என்னை தேடி வந்திருக்க அட எல்லாம் பிளான் போட்டு தான் வந்திருக்கோம் உன் பிளான் செம்மையா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது எங்க அப்பாவே உன் மேல எவ்வளவு கோவப்படுறவரு நீ சோகமா பஞ்சப்படா படமும் சரி மாப்பிளையும் கஷ்டப்படுறாருன்ட்டு பத்தையும் எனக்காக எழுதி வைக்கிறேங்கிறாரு நினைச்சு கூட பாக்கல ஆமாண்டி நம்மளும் எவ்வளவு வருஷமா தான் காத்துட்டு இருந்தோம் இதுக்காக இதுக்குதான் இந்த நிலைமைக்கு நமக்கு கை கூடி வந்திருக்கு யோ தொப்பி மண்டையா உனக்கு எங்கேயோ மச்சா இருக்கியா நீ என்கிட்ட அழுது ஆக்ட் பண்ணி எப்படியோ நீ தானே உங்க வீட்டாளுங்க முன்னாடி சூப்பரா ஆக்ட் பண்ண அது மட்டும் என்னவா சரி சரி ஆமா பழைய வீடு என்னாச்சு அதெல்லாம் அப்படியே தான் இருக்கு வாடகைக்கு விட்டுட்டு நானே ஓஹோ அப்படியா இந்த பணத்தை வாங்கி எப்படியாவது நம்ம வேற வீடு வாங்கிக்கலாம் அந்த வீட வாடகைக்கு விட்டுக்கலாம் எப்படியா ஆமாண்டி பிளான் எப்படி சூப்பரோ சூப்பர் என் புருஷனா கொக்காவாது யாரு நீ பழைய கேடியாச்சே எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான் சும்மா நிறுத்தியா என்கிட்ட தான் கத்துக்கிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்காத இல்லடி நிச்சயமாதான் நீ ஒவ்வொன்னா போன் பண்ணி என்கிட்ட சொல்லவும் தான் இவ்வளவு தூரம் என்னால பேச முடிஞ்சிச்சு இல்லைன்னா வீட்டுக்கு வந்த உடனே உங்க அண்ணனும் உங்க அப்பாவும் என்னை பார்த்துட்டு வெளியே போன்னு சொல்லிருப்பாங்கல்ல அது அப்படி நடக்கல ஆமாயா சரி சரி விடு நமக்குன்னு உள்ள பங்கு நமக்கு வந்தாச்சு நம்ம பிள்ளை நல்லா படிக்க வச்சு நம்மளது ரெட்டிப்பா பணம் வாங்கி நல்லபடியா இருக்கணும்யா யார் எப்படி கேட்டா நமக்கு என்ன நீ நானு புள்ள அப்புறம் எங்க அம்மா அம்மாவால ஆக போறது ஒண்ணும் கிடையாது அதை எதுக்கு நம்ம கூட வச்சுக்கிட்டு அப்ப எங்க அம்மா என்னடி பண்ணுவாங்களா பாவம்ல பாவம் முன்னே பாக்குற இந்த காலத்துல யார் மாமனார் மாமனோட ஒத்து இருக்கா சொல்லு பாப்போம் உங்க அண்ணியெல்லாம் இருக்காங்களே அதெல்லாம் சும்மா என்னைய மாதிரியே தான் சொத்து பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு எல்லாம் ஒன்னா இருக்காங்க இல்லனா இந்த வீட்டை அண்ணி பண்ணி உங்க அண்ணனை கூட்டிட்டு எப்பயோ வெளியே போயிருக்கோம் சரி அதை விடு அவங்க எப்படியோ போறாங்க என்னமோ பண்ணிக்கிறாங்க அம்மா வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடும் என்ன சரியா சரிடி அப்புறம் உங்க அம்மாவை நம்ம வீட்டு பக்கம் வர வேணாம் முதியோரத்துல சேர்த்து விட்டுட்டு காசு எப்ப வேணுமோ அப்ப கொடுத்து விட்டுக்கலாம் சரிடி சரியா வேற எதுவும் என்கிட்ட பேசுறது இருக்கா வேற எதுவும் இல்ல ஆனா என்கிட்ட நீ 2 பேரும் என்னென்ன கூத்து பண்றாங்க எப்பப்பா போய் பிராடு பாண்டியம்மா சி இவள ஒரு பொம்பளையாக்கும் மாமியாரே முதியோரத்துல சேர்க்க போறாளா முதியோரத்துல அங்க போய் சேர்த்துட்டு இவ மட்டும் நல்லா இருப்பாளா எப்பப்பா என்ன ஒரு திருட்டு நாயி இன்னும் என்னதான் பேசிக்கணும்னு ஒட்டு கேட்போம் அப்பதான் நம்மளாலையும் நீங்க பண்ற ஆக்டிங்க வெளியே காமிக்க முடியும் இல்லைன்னா அது இருக்கட்டும் இந்த புடவையில செம்மையா அழகா இருக்க இதுவும் என்ன சொல்றதுனே தெரியல மனசுல என்னென்னமோ தோணுது என்னங்க இப்படி பேசுறீங்க நமக்குள்ள எத்தனை மாசம் ஆச்சு வாடி அதெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்ல போய் பாத்துக்கலாம் அதெல்லாம் யாராவது பாத்தாங்கன்னா போச்சு கதவு சாத்தி இருக்கியா அப்புறம் என்னடி வேண்டாங்க விடுங்க சொன்னா கேளுமே பாண்டியம்மா எனக்காக இந்த பாண்டியம்மா பேரை சொல்றது நிப்பாட்டியா எனக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கீல அதை கூப்பிடுவியா புஜிலிமா போயா எத்தனை வருஷம் ஆச்சு இது மாதிரி என்கிட்ட பேசி எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு ஏன் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாருங்க புஜிலிமா போங்க எங்க பக்கத்துல வாடி முடியாது நம்ம பையன் வேற இருக்கான் அதான் உங்க அண்ணன் பையன் கூட வெளியே விளையாண்டுட்டு இருக்கானே அப்புறம் என்ன அச்சோ ஏதாத்தமா ரூமுக்கு வந்துட்டானா போச்சு ஏய் சரி எனக்காக ஒரே ஒரு சரி இருங்க கதவை சாத்திட்டு வரேன் சரி ரூமுக்கு உங்களுக்கு என்ன வேலை இங்க எதுக்கு வந்திருக்கீங்க புருஷன் மட்டும் நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பேசிக்கிறோம் நாங்க பேசுறத கூட இப்படி ஒட்டு கேக்குறீங்களே நீங்களா என்ன பிறவி சும்மா நிறுத்திடி இப்ப வரல முன்னவே வந்துட்டேன் நீ நிறுத்துங்க
ரெண்டு பேரும் என்ன பேசுறோம் என்ன நினைக்கிறோம் தானே பார்க்க வந்திருக்கீங்க. உங்க ஆக்டிங் நல்லா தெரியுது எனக்கு. சீ, இவ்வளவு சீப்பாவா பிஹேவ் பண்ணுவீங்க? உங்களை என் அண்ணன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போது எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். அப்பதான் நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க. என்கிட்ட ஓவர் ஆக்டிங் பண்ற? அக்கா ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க, ஏன் பொண்டாட்டி ஏதோ. யோ, நீ எதுக்கு அந்த அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? நீ என்ன தப்பு பண்ணனே? முன்னாடி நம்ம தனியா பேச வந்திருக்கோம். அத கூட இந்த அம்மா என்ன இப்படி நினைக்கிற? நீ வேற எதுக்காக வந்தீங்களாக்கும்? இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் எனக்கு கிடையாது. உங்களோட எண்ணம், உங்களோட நடிப்பு எல்லாமே நான் பாத்துட்டேன்டி. நாங்க நடிக்கணும். என் வீட்டுக்காரர் இன்னமும் கஷ்டப்படுறாரு. ஓஹோ, ஆமா ஆமாக்கா, வீடு இல்ல, வேலை இல்ல, எதுவுமே இல்லக்கா. அப்படிங்களா? அப்ப அந்த வீடு என்ன பண்ணீங்க? அதான் வீடு எல்லாம் போயிருச்சுங்கிறாரே, அப்புறம் என்ன? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும். நீங்க யார் முத? தேவையில்லாம என்கிட்ட சீண்டிட்டு இருக்காதீங்க. முத இங்க இருந்து கிளம்புங்க. இது ஏன் வீடு, நான் ஏன் கிளம்பணும்? நீ தாண்டி கிளம்பணும் இங்க இருந்து. அக்கா ப்ளீஸ் கோவப்படாதீங்க. ஓ, என்ன உனக்கு மரமட்ட கலந்து போச்சா? என்னடி இப்படி பேசுற? அப்புறம் அத போய் அக்கா நொக்கான்னு கூப்பிடுற? அது நம்மள வீட்டை விட்டு துரத்தின்னு நினைக்குது. எங்க அப்பா அம்மா எனக்காக சொத்தை பிரிச்சா கூட இது என்னமோ பொறாம கூட கொண்டு நம்மளையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றோம் ஏது பண்றோம்ட்டு நம்மளே கஷ்டப்பட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிக்கிறதுக்குள்ள வந்து ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, பாண்டியம்மா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஆமா, எங்கம்மா சாப்பிட வருது? கல்லு மாதிரி நடுவில் நிக்கிறாங்களே, நீ என் வீட்டுக்காரே போக விடாம தடுக்கிறாங்களே. சும்மா நிறுத்திடி. உன்னோட நடிப்பெல்லாம் இங்கெல்லாம் செல்லாது. இப்ப என் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து உன்னோட நடிப்பெல்லாம் போட்டு காமிக்கிறேன். யார் நடிக்கிறது இல்ல யார் நடிக்கிறதுன்னு கேட்டேன். எல்லாம் நடிக்கவும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. பாண்டியம்மா, என்னம்மா இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? என்னாச்சு பாருமா. உன் மருமக என்கிட்ட வன்பு இருக்கிறாங்க. என் புருஷன் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் பேசுறோம். அதை கூட ஒட்டு கேட்டுட்டு நாங்க என்ன பேசுறோம்னு பாத்துட்டு இருக்காங்க. எல்லாம் என்னம்மா நியாயம் சொல்லு? அண்ணன் இவ்வளவு ஏதோ பேசிக்கிறாங்க, அது கேக்குறேனா? உங்க விஷயத்துல ஏதாவது தலையிறேனா? அப்புறத்துக்கு ஏன் விஷயத்துல மூக்கு நுழைக்கிறாங்க? உங்க பொண்ணு பண்றதும் அந்த ஆள் பண்றதும் சரியில்லை. இங்க பாருங்க, வார்த்தையை பார்த்து பேசுங்க. என் வீட்டுக்கார அந்த ஆள் இருந்தாலும் நீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மரியாதை கெட்டு போயிடும். பாண்டியம்மா விட்டுடு, வேண்டாம். யோ, அமைதியாரு. தான் நான் பேசிட்டு இருக்கேன், இனிமே விட்டுடுங்க. அந்த வீட்டு மாப்பிள்ள நீங்க மரியாதை கூட நடத்தினா பரவாயில்லையா? பரவாயில்ல விடு. நீ வேணா அப்படி இருப்ப, நானும் அப்படி கிடையாது. எல்லாம் யார் என்ன கேட்டாலும் நாளை ஏத்தி பேசிடுவேன். அதுவும் இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் சும்மாவே விடக்கூடாது. இனிமே வந்து வம்பளுக்குறவங்க சீ முன்னாடி என்ன பேசணும் கூட ஒட்டு ஏத்தி பாக்காங்களே, இதெல்லாம் என்ன ஜென்மம்னே தெரியல. சும்மா நிறுத்துறியா? உங்க பொண்ணு என்ன நினைக்குது என்ன பண்றதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நடிப்புக்காரி, அவளை நம்பவே நம்பாதீங்க. கிட்ட ஒரு நடிப்பு, அவன் புருஷன் நடிப்பு நடிக்கிறா. இப்போதைக்கு சொத்து பத்து எதுவுமே பிரிக்க வேணாம். அம்மா பாத்தியாமா, டக்குன்னு எதுவும் நல்லது நடந்துடக்கூடாது, அவ்வளவுதான். உங்க வீட்டு மகாராணிக்கு பொறுக்காது. சரி விடுத்தா, பேசிக்கலாம். முத சாப்பிட வாங்க. மாப்பிள வாங்க. புஷ்பா, டிஃபன் ரெடி பண்ண வானாலும் வரல. இப்போதைக்கு இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. உங்க புருஷன் முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்த்து பேசுறாங்க. உலக நீ கண்காணிச்சிட்டு இருக்க. நீ எல்லாம் தேவையில்லாத வேலை புஷ்பா, தேவையில்லாத வேலையா? உங்க மகளும் உங்க மருமகனும் இவ்வளவு நேரம் என்னென்ன பேசிட்டு தான் எனக்கு தெரியும். என்னமோ பேசிக்கிறாங்க, நீ எதுக்கு எல்லாம் கண்டுக்கிற? வா டிஃபன் எடுத்து வை. தான் செய்யல, இந்த வேலையாவது செய்வா. என்னால முடியாது. என்னைய சீ நினைக்கிறவகிட்ட நான் இவளுக்காக டிஃபன்லாம் எடுத்து வைக்கணுமாக்கும்? அம்மா விடுமா, எங்களுக்கு 2 கை இல்லையா? நாங்க எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க மாட்டோமா? பாண்டியம்மா, யோ நீ சும்மா நிறியா? என்னைய மிரட்டிட்டு இருக்காங்க, அவங்கள கேட்க மாட்டேன். உனக்காக நான் பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட வந்து பாண்டியம்மா பாண்டியம்மான்னு பேச வந்துட்டேன். சரி நீ சண்டைப்படாதம்மா. மாப்பிள, என் மருமக எது பேசினாலும் கவலைப்படாதீங்க. அதை தெரியாம அறியாம பேசிட்டா. ஐயோ அதுக்கெல்லாம் எதுவும் நினைக்கல. அக்கா தானே, பரவாயில்ல. யாரு உன் அக்காவ? நானே உங்க கூட பிறந்தவளா? இல்ல பாரியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. அவதான் லூஸ் தரமா பேசிட்டு இருக்காங்க. எப்ப நீ லூஸ் ஈசன்னா அவ்வளவுதான் உனக்கு. சரி விடு, அக்கா ஏதோ கோபப்பட்டு பேசுறாங்க, அதுக்காக நீயும் ஒண்ணு இந்த வீட்டுல அவ இருக்கணும், நான் இருக்கணும். எல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.